Welcome to new series of Cringe Guy. Welcome to new series of Cringe Guy. Welcome to new series of Cringe Guy. Welcome series to Cringe Guy. So hello guys, welcome back to a rant episode of the Cringe Guy. ஸோ பேசிக்கலாக எல்லா காலேஜ்லேயும் வந்து இன்டர்ன்ஷிப்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க. இன்டர்ன்ஷிப்னா ஃபைனல் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் செம் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணி அதுக்கு சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக எல்லா காலேஜ்லேயும் காமனாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் காலேஜ் என்ன நடந்துச்சுன்னா, ஆனால் நான் அப்படி இல்லடே. இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்க்கு சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிப்போர்ட்டுன்னு ஒன்று அடிக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் தாங்க வச்சாங்க எனக்கு. லட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? ரிப்போர்ட்டில் வச்சேன். அதாவது அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா ரிப்போர்ட்டுன்னு ஒன்று பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட்ஸும் அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அது வந்து ஒரு 50-60 பேஜுக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக எல்லா காலேஜ்லையும் இருக்கிறது. நான் என்ன பண்ணேன், நம்ம தான் பெரிய புத்திசாலி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த கடைசி நேரத்துலலாம் உட்காந்தா டென்ஷன் ஆகிடும், ஒரே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை முடிச்சுருவோம். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா பேசிக்கலாக வந்து எக்ஸாம் டைமில் தான் இதுவும் வந்து நடக்கும், இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை முடிச்சுருவோம். அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து சிஐக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், 4 வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை முடிச்சிட்டேன். எப்படி, இன்னும் என் ப்ராஜெக்டே முடியல, அதுக்குள்ளே ரிப்போர்ட்டை முடிச்சிட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக 2-3 கோடு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ரிப்போர்ட்டை முடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கெத்தாக போய் சொல்லிட்டேன், இல்லை ரிப்போர்ட் முடிக்கலையா, நான் முடிச்சிட்டேன் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையும் சொல்லி சீன்லாம் போட்டேன். சீன்லாம் போட்டு ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா, ப்ராஜெக்ட் நியூ ரிப்போர்ட் ஃபார்மேட்னு ஏதோ போட்டிருக்கானுங்க. நான் கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு என்னடா என்னமோ போட்டிருக்கானுங்கன்னு போய் பார்த்தா, ப்ராஜெக்டோட நியூ ரிப்போர்ட் ஃபார்மேட்டு, அதாவது மொத்த ரிப்போர்ட் ஃபார்மேட்டே மாற்றிட்டானுங்க. அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது, மொத்தமாக மாத்திரம் உள்ளே போய் பார்த்தா மொத்தமாக வேறு. அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல இருந்தால் பண்ணி ஆகணும். எப்போது, கடைசி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி. சரி வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து முதல்ல இருந்து பண்ணுறோம் எல்லாத்தையும். இந்த யாரடி மியூனி தனுஷ் மாதிரி தான் உட்காந்து வந்து விடிய 2-3 நாளைக்கு உட்காந்து கடன் ரிப்போர்ட்டை முடிச்சிட்டோம். முடித்து நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம தான் முந்திரி கொட்டையாச்சே, நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டை எடுத்துட்டேன். பிரிண்ட்டு வந்து ₹1-2 இல்லை, ₹262. அது வந்து நான் எடுக்கல, என் ஃப்ரெண்டுக்கு அமைச்சு அவனை எடுக்க சொன்னேன். அது வேறு கதை, நான் அது திரும்ப வரேன். ஸோ பிரிண்ட்டை எடுத்துட்டு மாப்பிள்ள மறுபடியும் அதே மாதிரி தான், இன்னும் பிரிண்ட் எடுக்கலையா, நானாக பிரிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு கைடுகிட்டலாம் சைனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு போகிறோம். திரும்ப வழக்கம் போல் குரூப்பில் ஒரு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப் குரூப்பில். ஐயோ மீண்டுமா என்னடான்னு பார்த்தா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வந்து மெயின் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து டேட்டு தப்பாக இருக்குது, ஸோ நீங்கள் டேட்டை மாற்றணும் அப்படின்ட்டாங்க. ஐயோ ஐயா பேஜாராகுது ஐயா. சரி மாற்ற சொல்லிட்டானுங்க ஃப்ரண்ட் பேஜை. என்னடா இப்போ தான் ரிப்போர்ட்டு ₹262 கொடுத்து மாற்றணுமே, திரும்ப வந்து இப்படி மாற்ற சொல்லிட்டாங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி எப்படி நிறைய பேர் பிரிண்ட் எடுப்பாங்க, அதனால் வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை, நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டானுங்க. அப்போன்னு பார்த்து நான் ஊருக்கு போகிற வேலை வந்துருச்சு. கரெக்டாக வந்து 4 நாள் லீவ் இருக்குது, 3 நாளைக்கு ஊருக்கு போகிற வேலை வந்துருச்சு. அடப்பாவிலான்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு தான் வரேன். நைட்டு வந்துட்டு பிரிண்ட்டு கடையில் போயிட்டு, அக்காக்கா இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டு தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பைண்டிங் எடுக்கணும் அப்படின்ட்டா, நேரத்தை பாருங்கள், அந்த அக்காக்கா அன்றைக்கின்னு பார்த்து கையில் அடிபட்டுருச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நீயே பண்ணிக்கோப்பா, பைண்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டாங்க. சரி நம்மளே பைண்ட் பண்ணால் கொஞ்சம் காசு கம்மி பண்ணுவாங்க. எப்படியா ஒருத்தர் இவ்வளோ முட்டாளாக இருக்க முடியும்? ஏன் திமுங்களா எப்படி பண்ணிட்டேன், சரிக்கா நானே பைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ண பைண்டை எடுக்கணும்ல, டேப்பை கிழிச்சிட்டு ஸ்டாப்லரை எடுக்கவே முடியல.
என் ஃப்ரெண்டு தானே பிரிண்ட் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஸ்டாப்லர் அடிச்சுட்டு கலரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா நங்குன்னு அடித்து வச்சுருக்கானுங்க. அதனால் அந்த ஸ்டாப்லர் எடுக்கவே முடியல. அப்புறமா அந்த அக்காட்ட ஒரு பிளேடை வாங்கி நெம்பி அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப்லர் ரிமூவரை வச்சு எடுத்து எப்படியோ வந்து அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு மைனிங்கை போட்டு அந்த அக்காட்ட காசு எவ்வளோக்கானா 60 ரூபா தம்பின்னு மொத்த காசு சொல்லிட்டாங்க. ஐயா சரி பரவாயில்ல கொடுத்து தொலைவோம் அப்படின்ட்டு பிரிண்ட் அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்லேயே மேலே வந்து பெரிய கேப் இருக்குது. எப்படா கேப் விழுந்துச்சுன்னே தெரியல. அது திரும்ப நான் அமிச்ச பிடிஎஃப் போய் செக் பண்ணுறேன், அதில் கரெக்டாக இருக்குது ஃபார்மேட்டு. அப்போ பிரிண்ட்டுக்காரன் நமக்கு சதி வச்சுட்டான். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறாரு தெரிஞ்சு போச்சு. பிரிண்ட்டுக்காரன் ஆப் அடிச்சிட்டான், பிரிண்ட்டில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபார்மேட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி வேறு வழி இல்லை, நம்ம பைண்டெல்லாம் போட்டோம், இப்படியே எடுத்துகிட்டு போவோம், என்ன ஆகுதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ காலேஜுக்கு போனால் அந்த ஃப்ரெண்டு வந்தான். எவன் எனக்கு பிரிண்ட் எடுத்தால அந்த கதைக்கு வரேன். அதாவது 262 ரூபா அவன் என்கிட்ட சொன்னான். சரி 262 ரூபா கரெக்டாக அமிச்சா நல்லா இருக்காது, நம்ம 300 ரூபாயை அனுப்புவோம், அதுக்கப்புறமா மிச்ச காசு அவன் நமக்கு அனுப்புவான். ₹300 அனுப்புவோம், மிச்ச காசை நமக்கு அனுப்புவான்னு சொல்லிட்டு அதாவது என் பங்குக்கு 300 ரூபா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு எடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு 300 ரூபா. ஸோ 600 ரூபாய் அவனுக்கு நான் அமிச்சிட்டு இப்போ நான் நேற்று பார்க்குறேன்ல, போயிட்டு கேட்டேன், மாப்பிள்ள 260 ரூபாய்க்கு 300 ரூபா அமிச்சேனே மாப்பிள்ள, மிச்ச காசு எங்கடா அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ள டின்னர் முடிச்சிட்டேன் மாப்பிள்ள. எது டின்னர் முடிச்சிட்டியானா? ஆமாம், மிச்ச காசு ஒரு 40 ரூபா தேர்ச்சி, நைட்டு டின்னரை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டான். சரி எடுத்தாச்சு, நம்ம போய்ட்டு சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு அந்த சைன் போடுவாங்களா இல்லை சொட்டை விழுந்ததுக்கு அந்த சைனை எடுத்து விடுவாங்களா, திரும்ப படிக்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரில, நாளைக்கு தான் தெரியும். ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. இதே மாதிரி வந்து உங்களுக்கும் உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது குழப்பல் எதாவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிஞ்ச் கை.